ஓம் நமச்சிவாயா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பியாண்ட் மீடியாஸ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது பணிவான வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு கோவில், ஒரு ஸ்தலம் மிக மிக அற்புதமான ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு நிறைய பெருமைகளும் நிறைய சிறப்புகளும் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்தலம் ஒரு வித்தியாசமான ஸ்தலம். என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மற்ற கோயில்களெல்லாம் பார்த்தோன்னா இந்த நவகிரகம் அந்த கிரகத்துக்கு இல்லை, அந்த இடத்துல சிவன் ஸ்பெஷல், அந்த இடத்துல பெருமாள் ஸ்பெஷல்னு பார்ப்போம். இது சற்றே வித்தியாசமானது. எப்படின்னு பார்த்திங்கனாக்கா, சண்டிகேஸ்வரர். நாம் இப்போது ஒரு கோயில், சிவன் கோயிலுக்கு நாம் போய் நாம் இறைவனை நாம் வணங்குவோம். எல்லா தெய்வங்களும் நாம் விநாயகர்லேருந்து முருகன்லேருந்து சிவன், பார்வதி, நடராஜர், பைரவர், துர்க்கை, தட்சிணாமூர்த்தி எல்லாரையும் நாம் வழிபடுவோம். ஆனால் சண்டிகேஸ்வரத்தை மட்டும் நாம் என்ன பண்ணுவோம்னாக்கா, ஒரு கண்டுக்காமல் ஒரு சும்மா ஒரு கும்பிடு போட்டு வந்துடுவோம். ஆனால் அது ரொம்ப தப்பு. இதில் என்னென்னா, சண்டிகேஸ்வரர் என்பவர் தான் சிவனுடைய கோயிலுக்கு பார்த்திங்கனாக்கா அவர் காவல் அதிகாரி மாதிரி. அவர்கிட்ட நீங்கள் கடைசியாக சிவனை பார்த்துட்டு அவரை பார்த்து நன்றாக வழிபடாவிட்டால், நீங்கள் எந்த சிவாலயத்துக்கு போய் அந்த சிவனை நீங்கள் எவ்வளோ மனமுருகி வழிபட்டாலும் சண்டிகேஸ்வரை வழிபடாமல் வரும் பொழுது உங்களுக்கு அந்த பலன் கிடைக்காது. இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது எல்லாருமே நினைவில் வச்சுங்க. ரெண்டாவது பக்தர்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு என்னாலான ஒரு சஜஷன் நான் ஒன்று சொல்கிறேன். நான் பொதுவாக சண்டிகேஸ்வரர் சந்நிதிக்கிட்ட வரும்போது நாம் என்ன பண்ணோன்னா, அவர் சதா சிவ சிந்தனையிலேயே சிவ தியானத்திலே இருப்பார். அவருடைய அமைதியை நாம் குந்தகம் விளைவிக்கக்கூடாது, அவருக்கு அதற்கு பங்கம் விளைவிக்கக்கூடாது. அங்கே போனால் நாம் நிறைய செய்யக்கூடாத காரியங்கள்லாம் நம்ம செய்கிறோம். போனால் அங்கே கை தட்டுறது, சிட்டிக்கை போடுறது, நூல் அறுத்து போடுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் நம்முடைய கையாலோ அல்லது ஏவலாலோ இல்லை, அவர் நம்ம கைதட்டி கூப்பிட்றதுக்கோ சிட்டிக்கை போடுவதற்கோ. நாம் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, சண்டிகேஸ்வரத்தை, அப்பா உன்னுடைய சிவன் கோயிலுக்கு நாங்கள் வந்தோம், இங்கேருந்து நாங்கள் ஒரு பிடி மண்ணை கூட கொண்டு போகலன்னு அவர்கிட்ட இந்த கையை தேய்ச்சி காமிக்கிறதா ஒரு முறையே ஒழிய, அதை விட்டுட்டு அவர் முன்னாடி கை தட்டுவது, சிட்டிக்கை போடுவது, இல்லைன்னா நூல் அறுத்து போடுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இனிமேல் தயவு செய்து பக்தர்களே இனிமேல் செய்யாதீர்கள். இப்போது இந்த சண்டிகேஸ்வரர் உருவான ஸ்தலம் எங்கே இருக்குது, இதனுடைய சிறப்புகள் என்ன, இதனுடைய தல புராணங்கள் என்ன, இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஆலயம் சேஞ்சலூர் என்கின்ற சேங்கனூர். சங்ககால பெயர் சேஞ்சலூர். இன்றைக்கி வழங்கக்கூடிய பேர், இன்றைக்கி வழக்கத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய பேர் சேங்கனூர். சேய் என்றால் மகன், அனூர் என்றால் அருள்தல். அதாவது மகனுக்கு சிவபிரான் அருளிய ஸ்தலம் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். இப்போ நாம் என்னுடைய தலபுராணத்தை நாம் பார்ப்போம். கோச்சங்கோச்சோழன் என்று சொல்லக்கூடிய ஒரு சோழன், நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், இந்த நாச்சியார் கோயில் கட்டினார் அப்படின்னு. அவர் 70 சிவாலயங்களையும் 3 பெருமாள் ஆலயங்களையும் மாட கோயில்களாக தன்னுடைய முன்பகையின் காரணமாக எழுப்பியுள்ளார். அவர் எழுப்பியுள்ள அந்த 70 சிவ மாட கோயில்களில் இது 41வது ஆலயமாக போற்றப்படுகிறது. அவரும் சிபி சக்கரவர்த்தி, அதாவது புறாவுக்கு தன்னுடைய தொடையிலிருந்து சதையை எடுத்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி இருவரும் சேர்ந்து கட்டிய கோயில் தான் இந்த சேங்கனூர் திருக்கோயில். இங்கே பார்த்திங்கனாக்கா சகி தேவி அம்மை உடனுரை சத்தியகிரீஸ்வரர், இதுதான் சுவாமி அம்பாளோட பேர். சத்தியகிரீஸ்வரர் அல்லது சர்க்குணேஸ்வரர், சகிதேவி அம்மை, இதுதான் இறைவன் இறைவி இவங்களோட பெயர். இப்போ என்னுடைய தலபுராணம் என்னன்னு பார்ப்போம். முதல்ல யார் இந்த சண்டிகேஸ்வரர் அப்படின்னு பார்ப்போம். எச்சதத்தன் பவித்ரே என்று சொல்லக்கூடிய ஒரு வேதியர் குடும்பம், அதாவது அந்தனர் குடும்பம். அவருக்கு மகனாக பிறக்கிறவர் தான் நம்மளுடைய சண்டிகேஸ்வரர். இவருடைய இயற்பெயர் விராச சர்மன். இவர் சிறுவயது பிறந்ததுலேருந்து இவருக்கு சிவனுடைய பக்தி ரொம்ப மேலோங்கி நிற்கிறது. எப்பயுமே தன் தாய் தந்தையார் சிவனை வழிபடும் போது இவரும் வழிபடுவார். 3-4 வயதுலேருந்தே இவர் நன்றாக நடந்து பேச ஆரம்பித்த உடனே இவருக்கு தினமும் அணுதினமும் சிவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றிடுது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஏரியாவுக்கு அவருடைய தாய் தந்தையர் என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த பகுதி மக்களுடைய ஆடு மாடுகள் இதெல்லாம் மேய்க்கிற தொழிலை மேற்கொள்கிறாங்க. அதை அந்த பணி விராச சர்மனும் கொஞ்சம் வயதானவனும் ஒரு 7-8 வயதானவனும் இவர் நான் அந்த பணி மேற்கொள்கிறேன்னு சொல்லிவிட்டு தந்தையார்ட்டேருந்து அந்த பணியை வாங்கிக்கிறாரு. அங்கே மண்ணியாற்றங்கரை, அதாவது காவிரி ஆற்றினுடைய ஒரு கிளையாறு தான் மண்ணியாறு.
அந்த மணியாற்றங்கரையில் இவர் போய் தினமும் மேய்ச்சிட்டு வருவார். அங்கே இவர் வந்து சிவபக்தி மேலிடும்போது என்ன பண்ணுவார், அந்த மணியாற்றுலேருந்து மண் எடுத்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்து குழைத்து அவருக்கு வந்து அது சிவலிங்கமாகவே தென்படுகிறது. அவர் பூஜை செய்வார். அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் வந்து பாலை சுரக்கும். இது வந்து தினப்படி நடக்கிறது. அப்போ என்னென்னா அந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வர வேண்டிய பாலினுடைய அளவு வந்து தினமும் குறைகிறது, நீங்கள் வந்து கண்காணிக்கும் போது அந்த விராச சர்மன் நம்ம சண்டிகேசர் அவருடைய அப்பா வந்து எச்சதத்தன் வந்து ஒரு நாள் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறதுக்கு போகிறார். அப்போ பார்க்கும்போது இவர் வந்து மணியாற்றங்களில் மணல் எடுத்து குழைக்கிறார். அதை வந்து சிவலிங்கமாக பாவித்து சிவ பூஜை செய்கிறார். அப்போ வந்து பசுக்கள்லாம் வந்து பால் சொரிகிறது. இதை பார்த்தோன்னே ஒரு கோபம் வருது. அதாவது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாலை வந்து இல்லாமல் ஏதோ ஒரு மண் புத்தில் வந்து பாலை வந்து சொறி வைக்கிறாரு, அதை வந்து வீணாக்குகிறாருன்னு வந்து அவரை கண்டிக்கிறதுக்கு போகும்போது சண்டிகேசர் உட்கார்ந்துருக்கக்கூடிய தர்பாசனத்தில் அந்த தர்பியை எடுத்து அவருடைய தந்தையார் காலை வந்து அவர் வந்து நோக்கி அதை வீசுகிறார். அது வந்து சிவனுடைய மழுவாக மாறி அவருடைய 2 கால்களையும் வெட்டி விடுகிறது. இவர் எதுவுமே தெரியாது போல் அந்த சிவ பூஜையில் ஈடுபடுகிறார். அந்த பூஜையை மெச்சி சிவபெருமான் என்ன பண்ணுறாருனாக்கா, அவருக்கு வந்து பிரத்யட்சமாக வந்து ரிஷப வாகனத்திலே வந்து விராச சர்மனுக்கு வந்து காட்சி தருகிறார். அவரை வந்து தன்னுடைய காவல் தெய்வமாக தன்னுடைய கோயிலில் வந்து அவர் வந்து ஏற்றுக்கிறார். சண்டிகேசன் கேட்குறாரு, என்னை வந்து உங்களில் ஒருத்தனா வந்து நீங்கள் ஏற்றுக்கணும், எனக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணணும்னு அவருக்கு வந்து பட்டத்தை கொடுக்கிறார். அதாவது சண்டிகேஸ்வரர், அதாவது 3 பேர் தான் வந்து ஈஸ்வர பட்டம் வாங்கியவர். சனீஸ்வரன், ராவணேஸ்வரன் மற்றும் நம்ம சண்டிகேசர், இவர்கள் 3 தான் வந்து ஈஸ்வர பட்டம் வாங்கியவர்கள். அவருக்கு ஈஸ்வர பட்டமும் கொடுக்குறார். அவருக்கு வந்து தன்னுடைய ஆலயத்திலே வந்து மிகப்பெரிய பொறுப்பும் கொடுக்கிறார். தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த தளத்தில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிவன் வந்து அவருக்கு தன்னுடைய மகனாக ஏற்றுக்கிட்டனால தன்னுடைய ஜடாமுடி மற்றும் காதிலே இருக்கக்கூடிய அந்த குண்டலங்கள் அதை வந்து அவருடைய தலையிலே சாற்றுகிறார். தன்னுடைய ஒரு பக்கத்தை வந்து அவருக்கு கொடுக்கிறார். சண்டிகேஸ்வரர் ஒரு புறமும் இடதுபுறம் வந்து சிவபெருமானமாகவும் அருளும் சண்டிகேஸ்வரர் ஸ்தலம் இது ஒன்று தான். அர்த்தநாரீஸ்வரர் சண்டிகேஸ்வரர்னா இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அவர் வேண்டிக்கிறார், உங்களுடைய ஈசானிய பாகத்திலே எனக்கு இடமளித்து உங்களுடைய கோமுகமாக வரக்கூடிய அந்த அபிஷேகத்தை வந்து எனக்கு வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு வந்து அந்த நீங்கள் பதவி தரணும்னா அதே மாதிரி பண்ணுறாரு. இந்த தளத்தில் மட்டும் நீங்கள் எந்த வேண்டுதல்கள் வேண்டினாலும் இங்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர்கிட்ட நீங்கள் மூலமாக நீங்கள் வந்து தூது சொன்னாதான் அந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைவேறதாக ஐதீகம். இப்போ இந்த தலபுராணத்தை பற்றி பார்ப்போம். இந்த கோச்சங்கோச்சோழன் கட்டினான்னு சொன்ன இல்லையா, அவர் ஒரு முறை வரும்போது அவருக்கு வந்து இந்த வெண்குஷ்டம் என்று சொல்லக்கூடிய தோல் வியாதி ஒன்று வந்துடுது. அப்போ சிவன் அவருக்கு அசரீரியாக வந்து காட்சி தருகிறார். காட்சி தந்து அவர் என்ன சொல்கிறார்னாக்கா, நீங்கள் 360 அந்தணர்களுக்கு வந்து கோதானம் பூதானம் இதெல்லாம் நீங்கள், அதாவது கோதானம்னா பசுக்கள் தானம், பூதானம்னா பூமி தானமாக கொடுக்கறது, அவங்க பூஜை செய்கிறதுக்கு வந்து கோயில் பூஜை செய்கிறதுக்கான அந்த பூமியை வந்து தானமாக கொடுக்கறது, இது 2 கொடுத்தீங்கன்னா உன்னுடைய வியாதி தீருங்கிறாரு. 359 அந்தணர்களுக்கு வந்து அவர் கொடுத்துட்றாரு. 360வது அந்தணர் வந்து கிடைக்கவில்லை. அப்போ அவர் சோகத்தோடு போகும்போது சிவபெருமான் மீண்டும் வந்து அவர் கனவுல சொல்கிறாரு, உனக்கு இன்றிரவு ஒரு கனவு வரும், அதில் என்னென்னலாம் நடக்குதோ அதுபடியே வந்து உனக்கு நடக்கும், உன்னுடைய வியாதி விரைவில் குணமாகும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அதுபோல் என்னென்னா, இந்த விராத சர்மன் இவருடைய அப்பா எச்சதத்தனும் பவித்திரியும் காசியிலிருந்து இங்கே பிழப்புக்காக தேடி வந்தவர்கள் இதுக்கு முன்னாடி. அப்போ அவங்க வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அசரீர் மூலமாக வந்து சொல்ல இந்த கோயிலில் வந்து வழிபடுன்னு அவங்க 2 பேர் வழிபடும்போது அப்போ வந்து விசாரசர்மனுடைய தாய் பவித்திரை வந்து அவர் வந்து கர்ப்பத்தில் வச்சுருக்காங்க. அந்த கர்ப்பவதியாக இருந்தவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்தவொடனே பிரசவ வழியால் துடிக்கும் பொழுது அந்த பார்வதி தேவி சகிதேவி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, தானே மருத்துவச்சியாக வந்து அவர்களுக்கு வந்து பிரசவத்தை பார்க்கிறார். அந்த குழந்தை பிறகு அந்த குழந்தை பிறந்தவொடனே கோச்செங்கச்சோழனுடைய அந்த வெண்குட்ட நோயானது வந்து முற்றிலுமாக விலகுறது. அவர் கனவு கலைஞ்சு என்னங்கிறார், இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவுல யாரோ வந்திருக்காங்க, அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கும்போது இவரே போய் நேரில் போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா அந்த எச்சதத்தினுடைய அவர் பிறந்திருக்கிறார். அப்போது தான் நம்முடைய சண்டிகேசர், அவங்களுடைய அப்பா அம்மா அந்த கோயிலில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவர் இந்த கோதானம் பூதானம்லாம் கொடுத்து அவருக்கு வந்து அந்த ஊரே வந்து தானமாக கொடுத்து சிவபூஜைக்காக கொடுக்குறாரு. இது ஒரு தலபுராணம். இப்போ இந்த கோயிலில் இருக்கக்கூடிய விசேஷம் என்னென்னு பார்த்திங்கனாக்கா, தை மாதத்திலே உத்திரம் நட்சத்திரத்திலே அவதரித்தவர் தான் வந்து நம்மளுடைய சண்டிகேஸ்வரர். எனவே முக்கியமாக
உத்திரம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் பிறந்தவர்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து சென்று விட்டு வரும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் மற்றும் பல்வேறு துன்பங்கள்லாம் அகன்று அவங்களுக்கு எல்லா மேன்மைகளும் சிறப்புகளும் ஏற்படுறதாக ஒரு ஐதீகம். இல்லைன்னாக்க இவரை வந்து வழிபடுவதற்கு உகந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை. இந்த தலத்தினுடைய தலமரமானது ஆத்திமரம், தீர்த்தம் வந்து மன்னியாறு. இப்போ இந்த கோயிலில் வந்து எப்படி நீங்கள் வந்து வழிபடணும், இந்த கோயிலினுடைய சிறப்புகள் என்னென்னா, இந்த கோயில் வந்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு ஸ்தலம். அதுபோல் வாழ்க்கையில் பதவி உயர்வு, அதாவது வந்து ஒரு ராஜயோகம், அதாவது இப்போ வந்து பொதுநல வாழ்க்கை, அரசியல் மற்றும் பல்வேறு பணிகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து சில பேர்லாம் வந்து ரொம்ப நினச்சிப்பாங்க, அதாவது நான் என்னுடைய அலுவலகத்தில் வந்து நான் ரொம்ப வந்து சின்சியராக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து பதவி உயர்வு ப்ரொமோஷன்னு ஒன்று கிடைக்கல. அப்படிங்கும்போது இந்த தலத்துக்கு வந்துட்டு போகும்போது அவங்களுக்கான அந்த பதவி உயர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த தலத்தில் தான் வந்து விராச சர்மனான சண்டிகேஸ்வரன்னு சொல்லி அவருக்கு பட்டம் கட்டிய ஸ்தலங்கனால இந்த தலத்துக்கு வரும்போது பதவி உயர்வு எல்லாம் வந்து இந்த ஸ்தலத்தில் ஒரு ராஜயோகங்கள் கிடைக்கக்கூடிய இது ஒரு ஸ்தலமாக இருக்குது. இந்த கோயிலில் என்ன பரிகாரம் என்ன எப்படி பண்ணுனாக்க 4 செட்டு வந்து இந்த தேங்காய் பழங்கள் வாங்கணும். முதல்ல இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு பூஜை, அதுக்கப்புறம் சிவன், சகிதேவி அம்மி சன்னதி, இறுதியாக வந்து சண்டிகேசர். பின்பு இந்த விநாயகருக்கு இருக்கக்கூடிய அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நந்தி பகவானுக்கு முன்னாடி நின்று வந்து சுற்றிவிட்டு அவருடைய பின்புறத்தில் வைத்து கற்பூர ஆயத்து காமித்து சூறக்காய் போட வேண்டும். அந்த சூறக்காய் வந்து உங்களுக்கு எந்த அளவு கூடையதோ அந்த நாளில் வந்து காரியம் நிறைவேறும்னு வந்து நாம் நினச்சிக்கலாம். ஒரு 3 வெள்ளிக்கிழமைகள் அல்லது 3 மாதங்கள் தொடர்ச்சியாக உத்தர நட்சத்திரத்தில் வந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சத்தியகிரீஸ்வரர் சர்க்குணேஸ்வரரையும் சகிதேவி அம்மையும் இந்த அர்த்தநாரீஸ்வர சண்டிகேஸ்வரர் காதில் குண்டலங்கள் சிவனுடைய ஜடாமுடியோடு இருக்கக்கூடிய இந்த சண்டிகேஸ்வரையும் வந்து வழிபடும் பொழுது வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து நல்ல கல்வி கேள்விகளில் சிறந்து உள்ளவர்கள் நல்ல பதவி உயர்வு வந்து கிடைப்பதற்கான ஒரு நல்ல ஒரு தீர்வாக இந்த கோயிலுக்கு வந்து வரும்போது கிடைக்கிறது. இப்போ இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோயில் எல்லாமே வந்து ஆகம விதிப்படி எல்லா தெய்வங்களும் இருக்கும். இந்த கோயிலில் வந்து 2 பைரவர்கள் இருக்காங்க. ஒரு பைரவர் கோஷ்டத்தில் எப்பயும் போல் மற்ற கோயிலில் இருக்க போல் ஆகம விதிப்படி இருப்பார். இன்னொரு பைரவர் வந்து அவர் கல்லால் ஆனவர், ஆனால் அவர் வந்து தட்டினா வெண்கல ஓசை கேட்கக்கூடிய பைரவர். இந்த வெண்கல ஓசை கேட்கக்கூடிய பைரவர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தவராக இருக்கார். இவரை வந்து நாம் வழிபடும் பொழுது சத்ரு சம்ஹார பைரவராக இருக்கார். மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, மீன ராசிக்காரர்கள் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான பரிகார பைரவர் இவர் தான். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய வெண்கல ஓசை கேட்கும் பைரவர் தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் பரிகார பைரவராகவும் மீனராசிக்கான பரிகார பைரவராகவும் திகழ்கிறார். இவர் சத்துரு சம்ஹார பைரவர். இவருக்கு தேன் மற்றும் மாதுளை பழத்தினால் வந்து அபிஷேகம் செய்யும்போது சத்துரு சம்ஹாரம், அதே மாதிரி கொடுத்த கடன், எதிரிகளால் தொல்லை, தொழிலில் வந்து அபிவிருத்தி இதெல்லாம் நடக்கிறது. இங்கே வந்து தேய்பிரை அஷ்டமியில் வந்து இவருக்கு வந்து சிறப்பு பூஜைகள் வந்து நடைபெறுகிறது. இதுக்கப்புறம் சிறிது காலம் கழித்து இந்த கோயிலுக்கு அருகிலேயே வந்து திருமூலநாதர் கோயில் ஒன்று இருக்குது, ஆதிமூலநாதர் கோயில். இங்கே வந்து பார்த்திங்கனாக்க சிவலோகநாயகி சமேத கைலாசநாதர் கோயில்னு ஒரு சின்ன கோயில். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த எச்சதத்தன் அது பவித்ரே, அதாவது நம்முடைய சண்டிகேஸ்வருடைய தாய் தந்தையர் வந்து வயதான காலத்தில் வந்து சிவன்கிட்ட வந்து அடையணும்னு வந்து முக்தி கிடைக்கணும்னு வந்து வேண்டுறாங்க. இவங்க வயதானதுனால இவங்க வந்து வீட்டிலே இருக்காங்க. இவர்களுக்கு முக்தி கொடுப்பதற்காக சிவனும் பார்வதியும் சிவலோகநாயகி கைலாசநாதர் சமேதராக அவருடைய தாய் தந்தையருக்கு ரிடப வாகனத்திலே வந்து காட்சி கொடுத்து அவர்களுக்கு முக்தி கொடுத்த ஸ்தலமாகவும் இது பக்கத்திலேயே இருக்குது. இப்போ நாம் வந்து முக்கியமாக இந்த கோயில் எங்கே இருக்குது, இதுக்கு எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கலாம். கும்பகோணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கும்பகோணத்திலிருந்து சென்னை செல்லும் வழியிலே சோழாபுரம் மற்றும் திருப்பனந்தாள் இந்த 2 ஊருக்கு நடுவில் இருக்கிறதா வந்து சேங்கனூர். கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர். அங்கேருந்து நிறுத்தி உள்ளே வந்து ஒரு அரை கிலோமீட்டர் சென்றால் வந்து இந்த தலத்தை அடையலாம். எனவே அனைவரும் இந்த சண்டிகேஸ்வரர் அவதார தலமான சேங்கனூருக்கு நாம் வந்து ஒரு முறை வந்து இவரை தரிசிக்கும் போது நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் விலகி நம்முடைய வாழ்க்கையில் வந்து பதவி உயர்வு, ஒரு ராஜயோகம்னு ஒன்று கிடைக்குன்னாக்கா கண்டிப்பாக இந்த சண்டிகேஸ்வரையும் இந்த பைரவரையும் பார்க்கும்போது நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது வந்து இங்கே வந்து வழிபட்டு சென்ற பக்தர்கள் நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே அனைவரும் இந்த தலத்துக்கு ஒரு முறையாவது, பர்டிகுலராக வந்து உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த தலத்துக்கு வந்து இந்த
சத்தியகிரீஸ்வரர், சகிதேவி அம்மை, சண்டிகேஸ்வரர் மற்றும் வெண்கல ஓசை பைரவரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளங்களும் எல்லா சிறப்புகளையும் மென்மேலும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இத்துடன் இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு ஒரு கோயில், வேறு ஒரு தலம், அதனுடைய சிறப்புகள் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.